இனிய வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு உணவு. நீ இன்றியமையாத உலகில் யாருக்கும் இன்றியமையாத ஒழுக்கு என்று வள்ளுவரின் வாக்கிற்கு இணங்க நீர் எவ்வளவு முக்கியமானதோ அதே போல் உணவும் ஒரு அத்தியாவசிய தேவைதான் என்று யாராலும் மறக்க முடியாது என்று கூறிக்கொண்டு இமயம் முதல் குமரி வரை அந்தந்த மாநிலங்களில் என்னென்ன விளைவிக்கப்படுகிறதோ அதை நம் முன்னோர்கள் விறகடுப்புகளிலும் மண்பாண்டங்களிலும் சமைத்து சாப்பிட்டார்கள். நெல், கோதுமை, சாமை, கேழ்வரகு, வரகு, திணை போன்ற சிறுதானிய உணவுகளை சாப்பிட்டார்கள். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் எங்களை போன்றவர்களுக்கு இதெல்லாம் எப்படி விளைந்தது, எப்படி விதைக்கப்பட்டது, எப்படி விதைத்தார்கள் என்று தெரியாமல் போய்விட்டது. ஜப்பானில் இருந்து நம் நாட்டிற்கு முதலில் நெல் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் வடநாட்டில் பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்றும் விளைவிக்கப்படுகிறது. சீனாவிலிருந்து நம் நாட்டிற்கு முதலில் நெல் கொண்டு வரப்பட்டது. ஆனால் இன்றைய சமுதாயத்தில் தஞ்சாவூர் மாவட்டம் தான் நெற்களஞ்சியமாக அழைக்கப்படுகிறது. மனிதன் உயிர் வாழ உணவும் ஒரு முக்கியமான தேவைதான் என்று நம் முன்னோர்கள் கூறானாலும் குளித்து குடி பசித்தப்பின் பசி ருசி அறியாது என்று கூறியிருக்கிறார்கள். இன்றைய சமுதாயத்தில் சீர்கேட்டால் நம் உணவு முறைகளை பட்டியலிட்டு பார்க்கும்போது வடநாட்டு ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது பீஸா, பர்கர், நூடுல்ஸ் அவைகளை தவிர்த்து சிறுதானிய வகைகள், பழங்கள், கீரை வகைகள், தேன், இளநீர், காய்கறிகள், தேன் மிட்டாய், கடலை மிட்டாய் போன்றவைகளை சாப்பிட்டால் நீண்ட நாள் உயிர் வாழலாம். செப்பு பாத்திரங்களில் நீரை ஊற்றி கறக்கும் போது அதில் கிருமிகளே இல்லை.